அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இளைஞர்கள் தங்கள் திறமைகளை எப்படி நல்ல வழியில் பயன்படுத்தி தாங்களும் வளர்ந்து இந்த சமுதாயத்தையும் உயர்த்த முடியும் என்பதற்கு தமிழ் சினிமாவில் எடுத்துக்காட்டான ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் மாடர்ன் தியேட்டர்ஸின் உரிமையாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். ஜூலை மாதம் 16ஆம் நாள் மாடர்ன் தியேட்டர்ஸின் உரிமையாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்களின் பிறந்த தினம். வெள்ளையர்களின் ஆட்சியில் இந்திய மக்களின் உணர்வாக விளங்கிய சினிமாவுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. போர் சமயங்களில் பிரிட்டிஷாரின் திறமையை வெளிக்கொணரும் திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டுமென பல கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்ட வரலாறும் தமிழ் சினிமாவுக்கு உண்டு. பிரிட்டிஷாரின் கெடுபிடிகளை மீறி சுதந்திர உணர்வை வளர்த்தன சில தமிழ் சினிமாக்கள். சுதந்திர வீரர்களை தீரர்களாக சித்தரித்து அவர்கள் தம் படைப்புகளை மறைமுகமாக திணித்து தங்கள் தேச உணர்வை வெளிப்படுத்தின அந்த சினிமாக்கள். அதே நேரத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழரும் மாபெரும் கவியுமான பாரதியின் எழுச்சிமிகு பாடல் ஒன்றை தன்னுடைய திரைப்படத்தில் துணிச்சலுடன் முதல் முறையாக பயன்படுத்தினார் ஒரு தயாரிப்பாளர். அவர்தான் தமிழ் திரையுலகில் மறக்க இயலாத பல திரைப்படங்களை தந்து மக்களிடம் நற்பெயர் பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸின் அதிபரான டி.ஆர்.எஸ். என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட டி.ஆர். சுந்தரம். சேலம் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 1907ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் 16ஆம் தேதி பிறந்தார் டி.ஆர். சுந்தரம். தந்தை ராமலிங்க முதலியார் திருச்செங்கோடு பகுதியில் பருத்தி நூல் விற்பனையில் முக்கிய பிரமுகர். பள்ளி படிப்பை முடித்து இளைஞர் வயதை எட்டிய தன் மகன் சுந்தரத்தை நெசவு தொழிலின் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 1930ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கு அனுப்பியுள்ளார் ராமலிங்கம். பிரிட்டனில் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பருத்தி நூலின் மீது சாயம் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பயின்று பட்டம் பெற்றார் சுந்தரம். அதே நேரத்தில் பிரிட்டனில் ஆங்கில பிரபு ஒருவர் சுந்தரத்துக்கு நண்பரானார். அவரின் வீட்டுக்கு அடிக்கடி செல்ல நேர்ந்த சுந்தரம் அவர்கள் பிரபுவின் மகள் கிளாடிஸ் மீது காதல் கொண்டார். ஆரம்பத்தில் எதிர்த்த அந்த ஆங்கிலேய நண்பர் பின்னர் சுந்தரத்தின் காதலுக்கு பச்சை கொடி காட்டினார். கிளாடிஸுடன் 1933ஆம் ஆண்டில் தாய்நாடு திரும்பிய சுந்தரம் அவர்கள் தனது காதல் மனைவியுடன் ஏற்காடில் மலைவாச ஸ்தலத்தில் குடியமர்ந்தார். வெளிநாடு சென்று வந்ததிலிருந்து டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தனது மூதாதையரின் தொழிலை தொடர்வதில் நாட்டமில்லாதவராக இருந்தார். அவரது கவனம் அப்போது மக்களிடையே எழுச்சி பெற்று வந்த சினிமாவின் மீது திரும்பியது. 1934இல் சேலம் நகரத்தில் அப்பொழுது ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற கம்பெனி சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தது. அதன் உரிமையாளர்களான சுப்பராய முதலியார், வேலாயுதம் பிள்ளை ஆகியோருடன் ஏஞ்சல் பிலிம்ஸின் பங்குதாரரானார் டி.ஆர். சுந்தரம். புதிய நிறுவனத்தின் சார்பில் கல்கத்தா சென்று 5 பேசும் படங்களை தயாரித்தார். பட தயாரிப்புக்காக கல்கத்தா மற்றும் மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்வதில் நேர்ந்த சங்கடங்களையும் வீண் தாமதத்தையும் மனதில் கொண்டு சேலத்திலேயே ஒரு ஸ்டுடியோவை நிறுவ முடிவு செய்த டி.ஆர். சுந்தரம் அவர்கள் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பாதையில் மலையடிவாரத்தில் சுமார் 10 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி 1936இல் புதிய ஸ்டுடியோவை நிர்மாணித்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் கம்பீரமாக எழுந்து நின்ற அந்த ஸ்டுடியோவை 1936ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அப்போதைய மாவட்ட கலெக்டர் ராமமூர்த்தி திறந்து வைத்தார். தான் சொந்த ஸ்டுடியோவில் 1937ஆம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான சதி அகல்யாவின் படப்பிடிப்பை தயாரித்தார். அந்நாளில் ரசிகர்களை கிரங்கடித்த சிங்களத்து குயில் தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கண்ணி எனப்பட்ட தவமணி தேவி அகல்யாவாக அந்த திரைப்படத்தில் நடித்தார். சதி அகல்யா வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூலை பெற்றுத்தந்தது. தமிழ் திரையுலகின் ஆரம்பகால சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான பி.யு. சின்னப்பாவை வைத்து பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் தூய்மா எழுதிய மேன் இன் த அயன் மாஸ்க் என்ற நாவலை தழுவி உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்தை சுந்தரம் டைரக்ட் செய்தார். அந்த திரைப்படத்தில் சின்னப்பாவிற்கு இரட்டை வேடம். இந்த திரைப்படத்தில்தான் பாரதியாரின் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலை தன் சொந்த குரலில் சின்னப்பா பாடினார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே
செந்தமிழாவாடும் பொதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே, இன்ப தேன் வந்து பாயுது காதிலே, செந்தமிழாடும் பொதிலே எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு கட்சி பிறக்குது மூச்சினிலே, ஒரு கட்சி பிறக்குது மூச்சினிலே. தமிழ் திரை வரலாற்றிலேயே முதலாக பாரதியாரின் பாடல் இடம்பெற்றது உத்தமபுத்திரன் படத்தில்தான். அந்த புகழுக்குரியவர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். 1940ஆம் ஆண்டில் வெளியான உத்தமபுத்திரன் திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய படங்களிலேயே அதிக செலவும் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்ற திரைப்படம். 1947இல் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஊமையனாக நடித்த காளி என் ரத்தினம் அந்நாளில் தியாகராஜ பாகவதர் பாடி நடித்த மன்மத லீலையை வென்றோர் உண்டோ என்ற பாடலை தனது நகைச்சுவையான பாணியில் நடித்தது ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தனது எந்த சினிமா தயாரிப்புக்கும் வெளியிலிருந்து பணம் கடனாக வாங்குவதில்லை. தானே திரைப்படத்துக்கான பட்ஜெட்டை தயாரித்து குறித்த தேதியில் படப்பிடிப்பினை தொடங்கி குறித்த நேரத்தில் படத்தினை வெளியிடுவார். தமிழ்நாட்டிலேயே வெளியிலிருந்து கடன் பெறாமல் சொந்த பணத்திலேயே படம் தயாரித்த ஒரே நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பட தயாரிப்புக்காக அல்லாமல் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை வளர்ப்பதற்காக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் 100 ரூபாய் மதிப்பில் 5000 பங்கு பத்திரங்களை வெளியிட்டு அந்த காலத்திலேயே 5 லட்சத்தை திரட்டினார். அந்த பங்குகள் மாடர்ன் தியேட்டர்ஸ் பெயரில் வெளியிடப்பட்டன. பட தயாரிப்புக்காக தன் ஸ்டுடியோவில் நடிகர் நடிகைகள் மற்றும் கலைஞர்கள் தங்கி பணிபுரிய தனி குடியிருப்பை கட்டி கொடுத்தார். படப்பிடிப்பின் போது கராரான மனிதராக தோற்றம் காட்டும் டி.ஆர்.எஸ். மற்ற விதங்களில் கலைஞர்களோடு சுமூகமான தயாரிப்பாளராக விளங்கினார். கலைஞர்கள் அவரை முதலாளி என்று அழைத்தனர். இன்றளவும் சினிமா உலகில் முதலாளி என்றால் அது டி.ஆர்.எஸ். தான். திராவிட இயக்க தலைவர்களாக பின்னாளில் விளங்கிய பலருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் தாய் வீடு போன்று விளங்கியது. அதில் முதன்மையானவர்கள் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், எம்.ஜி.ஆர். அவர்கள் மற்றும் கண்ணதாசன் உள்ளிட்டவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்களில் பங்கேற்றதால் தான் புகழ் பெற்றார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் நிகழ்ந்தது மாடர்ன் தியேட்டர்ஸில்தான். கண்ணதாசன் அவர்கள் முதலில் தமிழ் சினிமாவுக்கு பாட்டு எழுதியதும் மாடர்ன் தியேட்டர்ஸில்தான். அஞ்சலி தேவியும் எம்.ஆர். ராதாவும் சினிமாவில் அறிமுகம் செய்ததும் மாடர்ன் தியேட்டர்ஸில்தான். தமிழ் தவிர மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்களை தயாரித்தது. மலையாள மொழியின் முதல் பேசும் படமான பாலன் திரைப்படத்தை 1938இல் எடுத்தவர் சுந்தரமே. தமிழின் முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தை தயாரித்தவரும் சுந்தரமே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை இயக்க நீங்கள் போடும் வேஷம்
வருமா செல்வம் வந்த போதிலே. கண்ணிலே மின்னும் காதலே கொண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. மலையாள மொழியில் முதல் வண்ணத் திரைப்படமான கண்டம் வெச்சக்கோட்டு என்ற படம் மாடர்ன் தியேட்டர்ஸால் 1961 தயாரிக்கப்பட்டது என்பது ஒரு சாதனை. ആട്ടെ പോട്ടെ ഇരിക്കട്ടെ ലൈലേ നിന്നെ കാത്തു കാത്തു വല്ലഞ്ഞല്ലോ മയിലേ. ആട്ടെ പോട്ടെ ഇരിക്കട്ടെ ലൈലേ നിന്നെ കാത്തു കാത്തു വല്ലഞ്ഞല്ലോ മയിലേ. നിന്നെ കാണും നേരം എന്റെ മജുനു എന്റെ ചങ്കിലൊരു കിരികിരിപ്പ് വരണു. നിന്നെ കാണും നേരം എന്റെ മജുനു എന്റെ ചങ്കിലൊരു കിരികിരിപ്പ് വരണു. டி.ஆர். சுந்தரம் அவர்கள் அமெரிக்க பட தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து ஜங்கிள் என்ற ஆங்கில திரைப்படத்தையும் தயாரித்தார். பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம் என்ற கதையை பொன்முடி என்ற பெயரில் சுந்தரம் தயாரித்தார். எலிக்ஸ் ஆர் டங்கன் என்ற வெளிநாட்டைச் சேர்ந்தவர் அந்த திரைப்படத்தை இயக்கினார். திரைப்படத்திற்கான திரைக்கதை வசனத்தை எழுத கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சேலம் வந்து மாத சம்பளமாக ரூபாய் 500 பெற்று அந்த திரைப்படத்தின் வசனத்தை எழுதி கொடுத்தார். கனல் பறக்கும் வசனங்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக தளபதியின் வேடம் அப்பொழுது வளர்ந்து வந்த எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு தரப்பட்டது. படத்தின் வில்லன் கதாபாத்திரம் பேசும் வசனங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. தன் காதல் மனைவி தன்னுடைய திரைவரைவு வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பதால் அவளை கொல்ல திட்டம் தீட்டி மலை உச்சிக்கு கொண்டு வருகிறான் வில்லன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மனைவி தன் சாமர்த்தியத்தால் அவனை கொன்று தான் தப்பிக்கும் உத்தியை அன்றைய நாளில் மக்கள் ரசித்து பார்த்தனர். அந்த திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாரா. போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய். மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர் பிள்ளினை காண்பாய். இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர் பிள்ளினை காண்பாய். அங்கே வாராய். அமைதி நிலவுதே சாந்தம் வாழுதே. அமைதி நிலவுதே சாந்தம் வாழுதே. அழிவில்லா போன நிலை சூழுதே. முடிவில்லா மோக நிலையினே முடிவில்லா மோக நிலையினே மலை முடியில் காணுவாய். வாராய் வாராய். ஈடில்லா அழகு சிகர மீதிலே கண்ட இன்பமே கொள்வோம். ஈடில்லா அழகு சிகர மீதிலே கண்ட இன்பமே கொள்வோம். இன்பமும் அடைந்தே இகமறந்தே வேறுலகம் காணுவாய் அங்கே. இன்பமும் அடைந்தே இகமறந்தே வேறுலகம் காணுவாய் அங்கே. வாராய்.
மெனி ரிவர்ஸ் டு கிராஸ் என்ற ஆங்கில திரைப்படத்தை தழுவி கொஞ்சும் குமாரி என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் சுந்தரம் அவர்கள். அந்த திரைப்படத்தின் கதாநாயகி ஒரு ரவுடி டைப். ஹீரோவை முரட்டுத்தனமாக காதலிக்க கதாநாயகன் மறுக்க இறுதியில் அவனை துப்பாக்கி முனையில் தன் சகோதரர்களின் ஆதரவில் மணக்கிறார். அதுதான் கொஞ்சும் குமாரி என்ற திரைப்படத்தின் கதை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகி மனோரமா. மனோரமா அவர்கள்தான் அந்த கதைக்கு மிகவும் பொருத்தமானவராக இருப்பார் என்று நினைத்த டி.ஆர். சுந்தரம் அவர்கள் முதலில் ஒரு காமெடி நடிகையை கதாநாயகியாக்கினார். கொஞ்சும் குமாரி படம் தயாராகிக் கொண்டிருந்த சமயம்தான் அந்த துக்ககரமான நிகழ்வு நடந்தது. சாதனைகள் பல படைத்த சுந்தரம் அவர்கள் திடீர் மாரடைப்பால் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் சேலத்தில் மரணமடைந்தார். டி.ஆர்.எஸ். சுந்தரம் அவர்கள் முழுமையாக தயாரித்த கடைசி படம் கவிதா. டி.ஆர். சுந்தரம் மரணத்துக்கு பிறகு அவரது மகன் தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்தார். இருப்பினும் கால மாற்றத்தால் தங்களை மெருகேற்றிக் கொள்ள முடியாத சூழலில் மாடர்ன் தியேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களை எடுப்பதை நிறுத்தி கொண்டது. தன் புதுமையான தயாரிப்புகளால் மக்களை மகிழ்வித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தமிழ் சினிமா வளர்ச்சியின் ஒரு மௌன அடையாளமானது. 1937ஆம் ஆண்டு முதல் 1982ஆம் ஆண்டு வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய திரைப்படங்களின் எண்ணிக்கை 136. அதில் டி.ஆர்.எஸ். சுந்தரம் அவர்கள் தயாரித்தது 98 படங்கள். அதில் டி.ஆர்.எஸ். இயக்கியது 55 படங்கள். 1937ஆம் ஆண்டு சதி அகல்யாவில் தொடங்கி 1963இல் எடுக்கப்பட்ட யாருக்கு சொந்தம் என்ற திரைப்படம் வரை சுமார் 90 திரைப்படங்கள் தயாரித்து அவற்றில் 55 படங்களை இயக்கியும் சாதனை படைத்தவர் சுந்தரம் அவர்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவரை பாராட்டி டி.ஆர். சுந்தரம் அவர்களின் மார்பளவு சிலையை கடந்த 2000ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சென்னையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் திறந்து வைத்தார். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் 2 முறை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக பணியாற்றியுள்ளார். தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத அடையாளமாகவும் ஏராளமான திரைக்கலைஞர்களுக்கும் தாய் வீடாக விளங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் தற்போது நவீன குடியிருப்பு வளாகமாக மாறிவிட்டது. மாடர்ன் தியேட்டரை ஞாபகப்படுத்தும் அடையாளமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற அலங்கார வளைவு இன்றும் மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் எம்பி. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.